இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இதான் நம்ம வீடு. இந்த வீட்டில் தான் நீ இனிமே வாழ போற. ஏன் கூட வா, வீட்டை சுத்தி காமிக்கிறேன். இதான் பூஜை ரூம். ஏ, என்ன என்ன பண்ற? அது வந்து கோவில் இது. குளிச்சு சுத்தமா நல்ல ட்ரெஸ் போட்டு தான் உள்ள போகணும். இப்படியே வா உள்ள போவாங்க. இதுதான் உன்னோட ஆபீஸ். ஆம்பளை நான் கிச்சனுக்கு வரவே மாட்டேன். ஆனா நீ தான் இதை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும். வா. இதுதான் இந்த வீட்டோட ரொம்ப முக்கியமான இடம், என்னோட பெட்ரூம். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கண்ணாடி இல்லாத ட்ரெஸ்ஸிங் டேபிளை இப்பதான் நான் பாக்குறேன். இதுல எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்களா? கண்ணாடிக்கு என்ன தேவை இருக்கு? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு இதுதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு உங்களை நீங்களே ரசிச்சுப்பீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? என்னைக்கும் நான் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல. உன் உருவத்தை நீ என் கண்ணுல பாத்துக்கோ. அது சரி, வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சில குறைகளும் இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் போட்டு தரேன், நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் ரூம்ல பெட்டே இல்லையே. அம்மா அப்பா நம்மள பார்க்க வந்தா அவங்க எங்க தூங்குவாங்க? ரொம்ப தான் அக்கறை அப்பா அம்மா மேல. உனக்கு ஏன் கூட தான் கல்யாணம் நடந்திருக்கு. நீ இப்ப கல்யாணமான ஒரு பொண்ணு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீ எல்லாம் தெரிஞ்ச விவரமான பொண்ணு. பிறந்த வீட்டு உறவை முடிச்சுக்கிட்டாதான் புகுந்த வீட்டில் ஒட்ட முடியும். உங்க அம்மா அப்பாவை மறந்துடு. மறந்துடு. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு நீ. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நல்ல பொண்டாட்டி ஒரு நல்ல அடிமையா இருப்பா. புருஷனை நல்லா பார்த்துப்பா. அதனால இன்னையிலிருந்து நான் என்ன சொல்றனோ அதை தான் கேட்கணும். நான் என்ன பண்ண சொல்றனோ அதை மட்டும்தான் பண்ணணும். இப்ப நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ எக்ஸாக்டா அதை மட்டும்தான் பண்ணணும். சொல்லுவாங்க, காரியேஷு மந்திரி பரமேஷு தாஷி பூஜேஷு மாதா சாணியேஷு ரம்பா. இதோட அர்த்தம் ஒரு பொண்டாட்டி தான் வீட்டை சாமர்த்தியமா மந்திரி மாதிரி நிரூபிக்கணும். வீட்டு வேலைங்களை ஒரு தாசி மாதிரி பண்ணணும். சாப்பாட்டை ஒரு தாயை போல சமைக்கணும். அப்புறம் ரம்பை மாதிரி படுக்கையில தான் புருஷனை நல்லா திருப்திப்படுத்தணும். அஞ்சலி, அஞ்சலி, பூஜை ரூம்ல ஏன் கங்கை தண்ணி எடுத்து வைக்கல? அது உன் வந்து புத்திய பிறந்த வீட்டுல விட்டு வந்துட்டியா? நான் என்னலாமா நினைச்சேன். ஒரு நல்ல வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம்.
எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு. ஏன் இன்னும் நிக்கிற? ஏன் மூஞ்சியவை ஏன் பார்த்துட்டு இருக்க? போய் தண்ணி கொண்டு வா, போ. என்ன பண்ற நீ? கங்கை தண்ணி தரையில வச்சுட்ட. பயபக்தியே இல்லாம இப்படி பரிகாரம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நரகத்துல கூட இடம் கிடைக்காது. சுத்தப்படுத்தி ஆகணும் உன்னை இப்ப. இப்ப அந்த கங்கை தண்ணியை புடி, உன் தலையில வச்சுக்க. ஒத்த கால நின்னுக்கிட்டு 1008 தடவை கங்கை மந்திரம் ஜபிக்கணும். புடி, கவனமா இருக்கணும். ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது. கங்கை மாதா शुद्धि दाता नमो नमो। ओम गंगा माता शुद्धि दाता नमो नमो। ஏய் பிரதீப், பிரதீப், என்ன தம்பி கல்யாணம் ஆனதும் ஆளே மாறி போயிட்ட? வர சனிக்கிழமை உன் வீட்டுல தான் விருந்து ஏற்பாடு பண்ணிடு, நம்ம எல்லாரும் போலாம்டா. போய் பார்த்துட்டு வரலாம், என்ன சொல்ற? கண்டிப்பா போலாம் சனிக்கிழமை இவன் வீட்டுக்கு. இவனை சாக்கா வச்சு நம்ம அண்ணிய பாத்துடலாம். அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காங்க, சமையல் எப்படி நல்லா பண்றாங்களான்னு பார்த்தலாம். கண்டிப்பா. சாட்டர்டே நான் டெல்லிக்கு போக போறேன், என் ஒய்ஃபை கூட்டிட்டு. திரும்ப இங்க தானே வருவேன், அப்ப பார்ட்டி வை. ஆமா, இதோ பாரு, பார்ட்டி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஆமா, பார்ட்டி தானே வேணும். அப்ப ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓகே தானே? ரெஸ்டாரண்டா? வீட்டுல சமைச்சு போடணுமாப்பா. கல்யாணம் ஆனதும் ஆளே மாறிட்டான் பாரு, நாங்களா வீட்டுக்கு வரக்கூடாதா? எதுக்காக வர போறீங்க? என்ன மோட்டிவ் உங்களுக்கு? விருந்து தானே வைக்கணும். எங்க வேணா வைக்கலாமே, வீட்டுல தான் வைக்கணுமா என்ன? என்ன விருந்துங்கிற பேர்ல வந்து என் பொண்டாட்டியை சைட் அடிக்க போறீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விருந்த சாக்கா வச்சு வந்து என் பொண்டாட்டி உஷார் பண்ணலான்னு பாக்குறீங்களாடா? என்னடா பேச? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுனீங்க. பிரதீப், என்ன பேசிட்டு போறான் பிரதீப்? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு போறான்? காகிலோ 10 ரூபா தாமா, எடுத்துக்கங்க. அண்ணா தக்காளி என்ன விலை? காகிலோ 10 ரூபா தாமா. ஒரு 1/4 கிலோ கொடுங்க. சரிங்கம்மா. அட 3 மாசம் ஆகுது நீங்க குடி வந்து. இன்னைக்கு தான் நீங்க வர்றத நான் பாக்குறேன். எது இந்த காய்கடை கருப்புண்ணியத்துல உன்னை பாக்குறதே பெரும்பாடா இருக்கே. அது வீட்ல வேலை நிறைய இருக்கு, அதான் அடிக்கடி வெளியே வர முடியல. வீடுனா வேலை இருக்கதான் செய்யும், அதுக்காக இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா. அக்கம் பக்கத்துலயும் கொஞ்சம் பேசு. அது சரி, உன் சொந்த ஊர் எது? பனாரஸ். ஆமா, உங்களுக்கு? எனக்கு ஜான்பூர். உன்னோட பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து என்ன பாரு. கண்டிப்பா வரேன். அம்மா, எனக்கும் சொந்த ஊர் பனாரஸ் தாமா. உங்களுக்கு பனாரஸ்ல எங்கம்மா? எங்க வீடு கபில் சௌரால இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? அதுவா, நாங்க இருக்கிறது குடலியா. அது என்னடா, ஊர்ல கொஞ்சம் நிலம் போலலாம் இருக்குமா, ஆனா பொழப்பு எதுவும் இல்லம்மா. அதான் இந்த காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். அப்படின்னா பனாரஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்கல்ல? ஆமா, அப்பப்ப போவேன். சரி, அடுத்த வாட்டி போகும்போது என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா சொல்றேன். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ரூட்டு பிரியாடா பொம்பளைங்கிட்ட. அண்ணா, என்னன்னா பேசுறீங்க? நான் என்னன்னா பண்ணேன்? தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? அவரும் எங்க ஊர் தான், அதான் பேசிட்டு இருந்தோம். இங்க பார், கடையை காலி பண்ணு, முதல்ல கிளம்பி இங்க இருந்து. அப்படி எப்படி நான் போயிட முடியும்? ரொம்ப வருஷமா நான் இங்க தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா கேட்க மாட்டேல்ல? அண்ணா, என்ன பண்றீங்க? அண்ணா, என்ன இது? சொன்ன கேளுங்க. முதல்ல கிளம்பு. உன் தலையெழுத்து நல்லா இருக்கியா? குரங்கு கழுத்துல முத்து மாலையம். என்ன பண்றீங்க? நான் குரங்கா? சொன்ன கேளுங்க. முதல்ல போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வந்து வாடி போ.
ஆம்பளைங்களை பாத்திரக்கூடாது, உடனே இழிச்சு பேச ஆரம்பிச்சிருவேன். இல்ல. ஆளே கிடைக்கலன்னு போய் ஒரு கிளபோல்டு கிட்ட பேசிட்டு இருக்கியா நீ? ஏடி, என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு நீ எவங்கிட்ட வேணாலும் போய் பேசிட்டு இருப்பியா? ஆ? என் குடும்ப மானத்தை காத்துல பறக்கவில்லைன்னு நினைச்சியா நீ? சொல்லுடி, சொல்லு. இன்னையிலிருந்து வீட்டுக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நானே வாங்கிட்டு வரேன், புரிஞ்சுதா? முறைக்கிட்டு நடந்த அப்புறம் அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்டுக்க, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அதையும் மீறி யார்கிட்டயாவது பேசுன, அது எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நான் ரொம்ப கெட்டவனாய் வேண்டி. ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அது நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, பிஸில எதை பத்தியும் யோசிக்கவே இல்ல. அதான் உங்ககிட்ட கூட பேசவே முடியல. இவ்ளோ பெரிய வீடு, ஒரு வேலைக்காரங்க கூட உனக்கு துணை கிடையாதா? எப்படி எல்லாத்தையும் நீ சமாளிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. நாங்க 2 பேர் தானே இருக்கோம். அதனால வேலை கம்மி தான், கஷ்டம்லாம் இல்ல. அப்பா இந்தாங்க, டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னாச்சுமா? என்னம்மா இது? எப்படி இந்த காயம்? அது அது வந்துமா, நான் ஏணி போட்டு ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேனா, அப்பதான் இந்த காயம் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, சின்ன காயம் தாமா. ஒரு 2-3 நாள்ல தானே சரியா போயிடும். மாப்பிள்ள வந்துட்டாரு. வந்துட்டீங்களா? மாப்பிள்ள வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? யார் உங்களை கூப்பிட்டது? யாரும் எங்களை கூப்பிடல மாப்ள. எங்க பொண்ணை பார்த்து 6 மாசம் ஆச்சா, அதான் இவ எங்களுக்கு போனும் பண்ணலையா, இவ நினைப்பாவே இருந்தது எங்களுக்கு. அவ்வளவு நினப்பு இருந்தா இவளை ஒரேடியா கூட்டு போயிடுங்க. மாப்பிள்ள என்ன? அப்பா, அம்மா, அவர் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. இல்லைன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. எங்களுக்கு எல்லாம் புரியுதுமா. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாயிடும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நல்லா இருமா. உன் உடம்ப பாத்துக்கமா. இல்ல, அப்படிலாம் இல்ல சுதா. இன்னைக்கு இங்க எக்கச்சக்கமா வேலை இருக்கு. அதான் போன் கூட பண்ண முடியலன்னா பாத்துக்கோயேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மனசுல நினைச்சு வச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி அவர் இல்லவே இல்ல. அவரு வேற மாதிரி இருக்காரு. ரொம்ப பொசசிவா இருக்காரு. வெளியே எங்கேயும் அனுப்புறது இல்ல, யாரையும் பார்க்க விடுறதும் இல்ல. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் பார்க்க வருது சொல்லு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன சமையல் பண்ண? நீங்களா? ஆமா, நான் தான். வேலை செய்யாம யார் கூட பேசிட்டு இருக்க? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருந்தா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன, மற்றதெல்லாம் வேற யார் கூடயவா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் அது அது என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. அவளும் இதே ஊர்ல தான் இருக்கா. ஃப்ரெண்டு? அதனாலதான். என்னங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். நீங்க எதுக்கு? ஃப்ரெண்டு அதாவது உன் ஆளு. நீ இப்படி சொன்னாலாம் திருந்த மாட்டேன். நீ இப்ப பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு உனக்கு. நிச்சயம் தண்டனை இருக்கு. அது வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல, ரொம்ப ஆசையா இருக்குல்ல உன் ஆளுகிட்ட பேசுறதுக்கு. நீ மறுபடியும் எப்படி பேசுற நானும் பாக்குறேன். ரொம்ப ஆசைப்பட்டல உன் ஆள் கூட பேசுறதுக்கு. இனிமே பேசு.
நேத்து நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? ஆ, 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 ஆ. என் டிஃபன் பாக்ஸ் எங்க? டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன். ஹலோ. அப்பா நான் இங்க சந்தோஷமா இல்லப்பா. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இங்க வந்து உடனே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நேத்து அவரு என்னோட கைய அம்மாடி குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும். இதுக்காக நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்பா நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்கப்பா. அட எனக்கு எல்லாம் தெரியுமா. கொஞ்சம் 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 நிதானமா பேசு. என்ன உன் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நீ தான் சரி பண்ண பார்க்கணும். கல்யாணம் ஆச்சுமா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டே இருப்பியா? அப்பா ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி சொல்றது கேளுங்க. அம்மா நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இப்ப நீ இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. இன்னொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தர் வீட்டு மருமக. நீ இப்ப ஒரு குடும்ப தலைவி. நீ இப்ப அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிரச்சனைக்கான தீர்வை நம்ம சுயமா தான் கண்டுபிடிக்கணும். நீ உன் அம்மா அப்பா கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலா உன் புருஷன் கிட்ட கேளு. அவர்கிட்ட யோசனை கேளு. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. பிறந்த வீட்டுல பொண்ணுங்க வச்சதுதான் சட்டம். ஆனா புருஷன் வீட்டுல அவ அடங்கிதான் போகணும். இதுதான் நம்மளோட சமுதாயம். அதனால நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொன்னதை உன் மைண்ட்ல நல்லா ஏத்திக்க. வீணா குழப்பிக்காத. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா உட்கார் மணி. இதோ பாரு, இந்த லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாரு. இது என்ன, உனக்கு எந்த கலர் போட்டாலும் அழகா தான் இருக்கும். அது சரி, என்னாச்சு? ஹனிமூனுக்காவது எங்க வெளியே போனீங்களா இல்லையா? இல்ல, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. பூஜை புனஸ்காரன்னு ரொம்ப பக்தியோட இருப்பாரு. அவருக்கு இந்த ஹனிமூன் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சூரிய உதயம் பாத்திருக்கேன் இந்த ஊர்ல. கருங்கல் கோட்டை, அடிப்பாவி, அதெல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கு. நீ இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் வெளியே போய் எதையும் பாக்கலங்கிற. அம்மா நீங்க போங்க, நான் திங்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா உன் வீட்டுக்காரு எங்கேயும் உன்னை கூட்டிட்டு போறது இல்லையா? இல்ல அப்படி இல்ல, அது வீட்டு வேலையில எனக்கு பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சாயந்தரம் டயர்ட் ஆயிடுறதுனால எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல முடியல. அப்புறம் அது மட்டும் இல்ல, அவரோட ஆபீஸ்ல அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஏய், கையில என்ன? இந்த காய் எப்படி வந்தது? நான் இப்ப கிளம்புறேன், நாம அப்புறமா பேசலாம். ஏய் இரு, நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க, என்னாச்சுன்னு சொல்ல. இது என்னடா வீடு பூட்டி இருக்கு? இத நேத்து சப்பாத்தி சுடும்போது கையில சூடு பட்டுருச்சு. சரி மலா, நான் இப்ப கிளம்புறேன். இரு, நானும் வெளியே வரேன். இரு. இல்ல வேண்டாம், இரு, நானும் வரேன். இரு. ஏய் தோ வந்துட்டா. நல்லா இரு. வணக்கம்மா. வணக்கம் சார். உன் ஆட்டம்லாம் முடிஞ்சதா? தெரியல உனக்கு அம்மா வராங்கன்னு? தெரியுமா தெரியாதா? தெரியும். இல்ல சார், அஞ்சலி இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதான் நான் தான் கட்டாயப்படுத்தி அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அக்கம் பக்கத்துல இருக்கும், எல்லாரும் ஒன்னா பழகிக்கணும் இல்லையா?
இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அது என்னன்னா, அஞ்சலி இங்க வந்ததுல இருந்து அவ எங்க வெளியே போலன்னு தெரியுது. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் அவளை வெளியே கூட்டிட்டு போட்டுமா? நான் எப்ப தடுத்தேன்? போ, எங்க வேணா போ. அதெல்லாம் சரி, இதுக்கு நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல அஞ்சலி? மாலா, நாம அப்புறமா மீட் பண்ணலாம், சரியா? சரி, நான் கிளம்புறேன். சாவி கொடு. மருமகளே, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க முயற்சி பண்ணு. இப்ப நீ தாயாக போறவ, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அக்கம் பக்கத்துல போய் இப்படி வெட்டி கதை பேசி பொழுத போக்காம வீட்டுல உட்காந்து ஆன்மீக புத்தகங்களை படிக்க கத்துக்க. ஸ்லோகம் கேளு, மந்திரம் படி. அப்படியாவது உனக்கு பிறக்க போற குழந்தையாவது நல்லா பிறக்கும். இல்லனா ஒன்ன மாதிரி உருப்படாத பொழையா பிறந்துற போது இந்த குடும்பத்துக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி வா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. இப்ப வெளியே நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. இத வந்துட்டு ஏம்மா அஞ்சலி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே என்னோட மருந்தையும் எடுத்துட்டு வா. எனக்கு கால் வலி தாங்க முடியல. ஐயோ, அடியே எங்கடி போன? சீக்கிரம் வாடி. என்ன பாக்குற? தடவி விடு. குளிர்ந்த எண்ணெயால தடவி விடுவியா? போய் எண்ணெய நல்லா சுட பண்ணி கொண்டு வா, அப்புறம் தடவு. ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்லை. அடியே எழுந்திரடி, சீக்கிரம் போய் கொண்டு வா. நான் சொல்றது கேளுங்க. குழந்தை பிரசவத்துக்காவது என்ன அங்க கூட்டிட்டு போங்களேன். என்னால இங்க சுத்தமா முடியல, புரிஞ்சுக்கோங்க. அட அப்படிலாம் இல்லம்மா. உனக்கு ஞாபகம் இல்லையா, நாங்க போன முறை உங்க வீட்டுக்கு வந்தப்போ மாப்பிள்ளை எங்க மேல எவ்வளவு கோவப்பட்டாரு. அப்படி இருக்கும்போது உன்னை நாங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் மாப்பிள்ளை உன்னை திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு இங்க வரவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? அம்மா, நான் உங்களோட பொண்ணுமா. உனக்கு மத்தவங்களை பத்தி தான் கவலையா? என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நான் இப்ப என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? அம்மாடி, எல்லாம் சரியாயிடுமா. கொஞ்சம் சகிச்சு போக கத்துக்க. அப்புறம் என்ன, குழந்தை பிறந்த உடனே எல்லா பிரச்சனையும் தன்னால சரியாயிடுமா. செல்லம், டேய், அந்த சாண்ட்விச் இருக்குல்ல, அதை எடுத்து உங்க அம்மா மூஞ்சில வீசு. எனக்கு பூரி மசாலா தான் வேணும். போய் பூரி மசாலா கொண்டு வா. டேய் கண்ணா, நீ தாண்டா நம்ம குடும்ப வாரிசு. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, இவங்களை நீ நம்பவே கூடாது. எப்ப எது தேவைனாலும் அடம் பிடிச்சு சாதிச்சிருவாங்க. நாம அப்புறமா விளையாடலான்னு. அத்த வெளிய காய்கறிக்காரு வந்திருக்காரு. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இவனை பாத்துக்கிறீங்களா? பாட்டிக்கிட்ட போங்க. வாடா வாடா தங்கம், வா வா பாட்டிக்கிட்ட வா. வா வா செல்லம், வாடா குட்டி. ஓகே, டிவி பார்க்கலாம். என்ன? சரி. சரி, இந்தா நீ இந்த பலூனை வச்சு விளையாடு.
ஐயோ என் பேரு போயிட்டானே பிட்டு பிட்டு. அடி என்ன தாய்டி நீ, என்ன தாய்? என்கிட்ட இவனை விட்டுட்டு மினுக்கு போயிட்டியே. இந்த வயசுல என்னால எப்படி சின்ன பையனை சமாளிக்க முடியும்? அநியாயமா என் பேரனை கொன்னுட்டியேடி, நாசமா போயிடுவேடி பாவி. எப்படியா செய்வ? என் குடும்பத்துக்குனே வந்து பிடிச்ச ஏழரை சனிடி நீ, ஏழரை சனி. உன் புள்ளையவே நீ முழுங்கிட்டியேடி, புள்ளையவே முழுங்கிட்டியே. என் செல்ல பேரு பிட்டு. இப்படி பொய்யா அழுதுகிட்டு இருக்கதை நிறுத்து. நீ நினைச்சதை நடத்தி காட்டிட்டல, இப்ப சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறத நிறுத்து. உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்க, அப்பவே நான் செத்து போயிருப்பேன். என்னால ஒன்னும் என் பையன் விட்டு சாகல. உங்க அம்மா கிட்டதான் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போன. அவங்களுக்கு அவனை பாத்துக்கிறது சிரமமா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படியா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல உனக்கு? இப்ப எங்க அம்மா மேல பழிய போறியா நீ? நீ தான் பிட்டுவ கொன்ன, உன்னாலதான் பிட்டு செத்து போனா. இப்போ உனக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். ஒரு தாயோட கவனக்குறைவுனால ஒரு அப்பா தான் பையனை இழந்த சூழ்நிலை வரும்போது அவனுக்கு எப்படி வலிக்கும்னு அந்த சூழ்நிலையை இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போறேன்டி. விடுங்க, கைய விடுங்க. விடுங்க வேண்டாம், விடுங்க. விடுங்க, என்ன விட்டுங்க ப்ளீஸ். மறுபடியும் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க. நீ தானே பிட்டு வைக்கணும். வேண்டாங்க, ஒத்துக்க. நீதான் பிட்டு வைக்கணும்ன்றத ஒத்துக்க. ஒத்துக்க, நீதான் பிட்டு வைக்கணும்னு ஒத்துக்க. இல்லனா உன்னை நான் இங்கே கொன்னு போட்டுருவேன். ஒத்துக்க முடியாதா? இரு, நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைங்க. ஒத்துக்க மாட்டல? விட்டு ஒன்னாலதான் செத்து போனா. நீதான் அவனை கொன்ன. ஒத்துக்க மாட்டல? அப்ப இங்கே கிடந்து சாவு. ஒரு கிளபோல்டு கிட்ட போய் கடலை போட்டுட்டு இருக்க நீ. நான் உன் போன்ல இருந்து ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். இப்போ போய் எடுத்துட்டு வரேன். இந்தா பேசு. The number you have dialed is not in service at this time.
அஞ்சலி உன் வீட்டுக்காரர் ரொம்ப கோவமா இருக்காரு போல இருக்கு. நீ இப்ப உங்க வீட்டுக்கு போ. போன் பேசிட்டு இருந்தல, எவன் கூட பேசிக்கிட்டு இருந்த நீ? நான் என்னோட அப்பாக்கு தான் கால் பண்ண போயிருந்தேன். உன் அப்பங்கிட்ட பேச போயிருக்கியா? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, சொல்லியிருந்தால எந்த உறவும் வச்சுக்க கூடாதுன்னு. அப்புறம் ஏன்டி பேசுன? அவங்க கிட்ட இனிமே உங்க கூட வாழ முடியாதுங்கிற விஷயத்த சொல்லதுக்கு போயிருந்தேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். போக போக உங்க புத்தி ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. எனக்காவது நீங்க நானும் ஒரு மனுஷதானே யோசிச்சிருக்கீங்களா? எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குங்க. என் பையன் விட்டு என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவையாவது நீங்களும் இல்ல உங்க அம்மாவும் என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நான் என்ன பாடுபடுவேன்னு யோசிச்சீங்களா? நான் பெத்த பிள்ளைங்க அவன். எனக்கு 10 மாசம் நான் சுமந்த பெத்த பிள்ளைங்க அவன். அப்படி இருக்கும்போது நானே அவனை கொண்டிருப்பேனாங்க. இந்த மாதிரி ஒரு தாய் இந்த உலகத்துல இருக்காளா? எந்த தாயாவது தன் பிள்ளைய கொள்ளுவாளா? உங்களுக்கு தோணும் போதெல்லாம் என்ன அடிச்சீங்க, என்ன கொடுமைப்படுத்துனீங்க. இதுக்கு மேல முடியாதா? தம்பி, என்னப்பா தங்கச்சியை பார்க்கவே முடியல? கொஞ்ச நாளா நீங்க தான் பால் வாங்குறீங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? ஆமா, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. சரி தம்பி, வரேன். சார், அது ரொம்ப நாளா அஞ்சலியை பார்க்கவே முடியலையே. எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காளா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, அப்ப நீங்க தனியா தான் இருப்பீங்க. அப்ப எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும் இல்ல சார்? நான் வேணா உங்க வீட்டுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்பி வைக்கட்டுமா? அதுக்கு அவசியம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். எங்க போயிருப்பாங்க? நீங்க 2 பேரும் இங்க வந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கு யார் வேணும்? நாங்க பிரதீப்போட மாமனார் மாமியார். ஓ, வணக்கம். நல்லா இருமா. அது சரி, அஞ்சலி வரலையா? நாங்க 2 பேரும் அவளை கூட்டிட்டு போக தான் வந்தோம் இங்க. அது எங்க சின்ன பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம். மாப்பிள்ளையோட போன் கிடைக்கவே இல்ல, அதான் நேர்லயே வந்தோம். அஞ்சலி எங்க? உங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா தான் அன்னைக்கு சார் சொன்னாரு. எங்க வீட்டுக்கா? அஞ்சலி வீட்டுக்காரும் ரொம்ப நாளா வீட்டுக்கு வர்றது இல்ல, அதான் வீடு பூட்டி இருக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் கால் பண்ணேன். வாங்க. இங்க பாருங்க, வீடு பூட்டி இருக்க. என் பொண்ணை பத்தி எந்த விவரமும் இல்ல. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க தான் சொன்னாங்க என் மாப்பிள்ளை இவங்க கிட்ட சொன்னாராம் எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா. ஆனா எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணா கூட லைன் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நாங்க எடுக்கிறோம். உங்க பொண்ணு கிடைச்சிடுவாங்க. ப்ளீஸ். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல போய் லிஸ்ட் எடுங்க. இங்க டெய்லி யார் யாரெல்லாம் வந்து போறாங்க, அது யாரா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க, பேப்பர்காரன், பால் பாக்கெட் போறவன், அப்புறம் காய்கறிக்காரன், இப்படி எல்லா லிஸ்ட் வேணும். நம்ம எல்லாரையும் விசாரிக்கணும். பிரதீப் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அஞ்சலியை அவர் வெளியவே அனுப்ப மாட்டாரு. அந்த ஆள் ரொம்ப கீழ்த்தரமானவங்க. அவன் பொண்டாட்டிக்கிட்டே அவன் தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு தப்பா என்கிட்டயே அவர் சண்டை போட்டாருங்க. காய்கறி எல்லாம் தூக்கி ரோட்ல விசிட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு என்கிட்ட காய்கறி வாங்குறதே நிறுத்திடுச்சு சார். சார், எனக்கு அவங்கள பத்தி அதிகமா தெரியாது. ரொம்ப நாளாவே அவங்கள நான் பார்க்கவே இல்லை. தம்பி தான் வாசலுக்கு பால் வாங்க வரும். அவரையும் கொஞ்ச நாளா ஆளக்கணும். பிரதீப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே. என்ன காரணம்னு சொன்னாரா? அவனுக்கு ஏதோ புது வேலை கிடைச்சதா சொன்னான். அது எங்கன்னு சொல்லல.
இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் ரொம்ப பொறுப்பானவன், நல்லவன். அவன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். ஆனா இந்த தடவை தான் எதுவும் சொல்லாம போயிட்டான். ஒருவேளை மருமகளை கூட்டிட்டு எங்கேயாவது டூர் போயிருப்பான் அவன். சார் எனக்கு எதுவும் தெரியாது. அவனோட போனும் கிடைக்க மாட்டேங்குது. எங்க போனான்னு ஒன்னும் தெரியல சார். பிரதீப் பக்கத்து வீட்டுல போய் சொல்லியிருக்கான் அவன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா. இப்ப அவன் போனும் ஒர்க் ஆகல. இது சாதாரணமா நடந்த மாதிரியே தெரியல, ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. நீ வாப்பா, எனக்கு எதுவும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். வா. இன்ஸ்பெக்டர் சார், விடுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாரு, நீயா உண்மையை சொல்லிடு, இல்லன்னா உள்ள தூக்கி போட்டு மிதிச்சு உண்மையை வாங்குவேன். அதனால உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உன் குடும்பம் நடுத்தருவுல நிக்கும். சொல்ல மாட்டேங்க. சொல்லிடுறேன். அண்ணன் ஜெய்ப்பூர்ல இருக்காரு. ஆனா அண்ணிய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அவங்க அம்மா வீட்டுக்கு போக அடம்பிடிச்சதா சொன்னாரு. அதனால அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாராம். இந்தாடா போன போடு. போடுறா. இங்க பாரு, மாத்தி ஏதாவது பேசுனேன்னு வையே, அவன் நம்பர் மாத்தின விஷயம் எனக்கு தெரியும். புது நம்பருக்கு போன. சரி சார். இன்னொரு விஷயம், நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்காத, புரிஞ்சுதா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவனை வரவை. போடுறா. பிரதீப் அண்ணா, நான் தானே தீபக் பேசுறேன். என்னாச்சு அம்மா? இங்க இங்க இருட்டா இருக்கு. வாங்க சார். என்ன யோசனை? ஜெய்ப்பூர் வண்டியில போய் என்ன பண்ண போறீங்க? வெளியில போலீஸ் வண்டி நிக்குது, ஃப்ரீயா போய் உட்காரு. போப்பா. ஆஹா, பாடுறா. பார்த்தது போதும், போ. அவளுக்கு அழகா இருக்கோங்கிற திமிரு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால அவன் மேல எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் தான். அவன் நடவடிக்கை எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க எப்ப வெளியே போனாலும் எல்லாரும் அவளோட அழகை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நிறைய பேரு எங்க முதுகுக்கு பின்னாடி எங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி கிண்டல் பண்ணாங்க. அவ ரொம்ப அழகா, நான் அவ்வளவு அசிங்கமா. அது மட்டும் இல்ல, வீட்டையும் சரியா கவனிக்கிறது இல்ல. அவ எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இல்ல, ஒரு நல்ல தாயாவும் இல்ல. அவளோட கவனக்குறைவாலதான் நான் என் பையனை இழக்க வேண்டியது வந்துச்சு. ஆனா அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவ என்னோட அம்மா மேல பழிய போட்டா. அது மட்டுமா, என்ன மிரட்ட வேற செஞ்சான். அவ என்ன விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னா. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழியே தெரியல. எல்லாத்தையும் சொல்லிட்டால, அவ இருக்கிற இடத்தையும் சொல்றா. ஏன்டா இப்படி பண்ண?
நான் உன்னை கொல்லாம விட மாட்டேடா. அப்படி என்னடா அவ தப்பு பண்ணா? உன்னை உயிரோட விட மாட்டேடா. ஏன்டா இப்படி பண்ண? ஏய் உன்னை ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா என்னோட பொண்ணை கொலை பண்ண? ஏன்டா என் பொண்ணு அஞ்சலியை கொன்னுட்ட?